தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இந்த நாளில் கூட தேவன் நம்மளோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. நாம் எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 1:21. யாக்கோபு 1:21 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தின் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அழுக்கை இந்த இடத்துல சொல்றது, நீங்கள் எல்லா விதமான அழுக்கை கொடிய துர்க்குணத்தை என்ன பண்ணோம், ஒழித்து விட. இந்த டிசம்பர் மாதத்துல நம்ம என்ன பண்றோம், கடகடன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, ஸ்தோத்திரம். இந்த டிசம்பர் மாதத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்ம 2025 டிசம்பர் மாதத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, அந்த 2021 நம்ம பிரவேசிக்க போகிறோம். அப்போ இந்த 2025 நமக்கு தேவனுக்கு பிடிக்காத அந்த அழுக்கை, ஸ்தோத்திரம், வசனம் போட்டுமே, எல்லா விதமான அழுக்கை கொடிய துர்க்குணம். துர்க்குணத்திலையும் கொடிய துர்க்குணம். ஐயோ, உங்கள்கிட்ட பேச முடியாது. கொடிய துர்க்குணம், துர்க்குணமான வார்த்தைகள், துர்க்குணமான எண்ணங்கள், அழுக்கை. இப்போ நம்ம சட்டையில ஒரு 2 நாள் போட்டோம், என்ன பண்ணும், அழுக்கு அப்படியே படைஞ்சு என்ன பண்ணும், காலால் ஒட்டிடும். ஒரு 5-6 நாள் குளிக்காம என்ன பண்ணும், உடம்பு சரிதான் பண்ணும், அழுக்கு பிடிச்சிடும், குளிக்க முடியாது. குளிக்காம பட தூக்கம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சரீரத்தையே நம்ம என்ன பண்ணோம், அப்படி அழுக்கு அதை படைஞ்சிடும். அது நம்ம தினந்தோறும் குளிக்கிறது நல்லது. வெளிப்புறத்தை மாத்திரம் நம்ம சுத்தமாகிறத விட நம்ம வாழ்க்கை இருக்கிற உள்ளான அழுக்கை கழுவ வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். அழுக்கை கழுவும் பொழுது, அந்த பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, தேவனுக்கு பிடிக்காத இந்த குணாதிசயங்களை, தேவனுடைய குணாதிசயம் நம்ம வாழ்க்கையில ஏற்படும் பொழுது, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கை இருக்கிற அழுக்கு என்ன பண்ணும், எடுத்து விட தேவ சமூகத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே, நான் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன்ப்பா, நான் எந்தெந்த இடத்துல சறுக்கல் ஆயிருக்கேன் ஆண்டவரே, எனக்கு அதுல இருந்து எலும்பு இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம தேவனிடத்துல உதவி கேட்கும் பொழுது, பரத்திலிருந்து நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்ல, நம்மளுக்கு எப்போதும் உதவி செய்கிறவர். எப்ப கூப்பிட்டாலும் சரி, இதோ மகனை இருக்கிறேன்னு சொல்லுகிற ஆண்டவர். ஆபத்துக்கு என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லுகிற ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளுக்கு உதவும்படியாக, நம்ம அழுக்கை கழுவும்படியாக, பாவத்தை மன்னிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து நமக்காக நமக்குள்ள இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அழுக்கோடு கூட தேவன் நம்ம தரிசிக்க முடியாது. யோசுவா, அப்ப தேவ தூதன் வந்து சொல்றான், யோசுவா இடத்துல அழுக்கான வஸ்திரத்தை கலட்டி போடுங்க அப்படின்னு சொன்னார். அப்ப யோசுவா அந்த அழுக்கான வஸ்திரத்தை கலட்டும் பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குறது நம்ம பார்க்க முடியுது. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுற அழுக்கு வஸ்திரங்களை நாம எடுக்கணும். அழுக்கான உள்ளத்துல இருக்கிற அந்த அழுக்கை நம்ம என்ன பண்ணணும், அகற்றும்படி தேவன் விரும்புகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதை கடைசியா சொல்லுது, கர்த்தருடைய வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சோதனை. அப்ப என்ன பண்ணும், நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு பக்குவம். எப்படி, கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். சோதனை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். எத்தனையோ காரியங்கள் என்ன பண்றோம், ஏற்றுக்கொள்றோம். ஆனா இயேசு வயசுல வெறுக்கிறாங்க. இயேசு வார்த்தை என்ன பண்றாங்க, இல்ல அப்படி இல்ல. இயேசு வெறுக்கிறவர்கள் எதை விரும்புறாங்களாம், ஆமா, மரணத்தை விரும்புறான்னு போட்டு. கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், படிக்கிறவங்க பாக்கியவார்கள், வாசிக்கிறவங்க பாக்கியவான்கள், அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியத்துக்கு மேல பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த வார்த்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு கருவியாக, நல்ல ஒரு பாத்திரமாக, உயவன் கையிலே வலிக நல்ல அமைய நல்ல ஒரு பாத்திரமாக தேவன் வணைவான். இந்த வசனம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் வணைந்து தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக கொண்டு போகும். அப்ப தேவ சமூகத்துல நம்ம வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்தை கொடுக்கும் பொழுது, நம்முடைய தேசத்தை தேவ சமூகத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய தேசத்தை எத்தனையோ அழுக்குகள் பரவிச்சு. இங்க வந்தால் லஞ்சங்கள், ஸ்தோத்திரம், பல கோணங்களை பரவி தேசங்களை சீரழிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது.
இதெல்லாம் யாருக்கு ஜெபம் பண்ணுவா? நம்ம தான் ஜெபம். நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தேசத்துல அற்புதங்களை செய்ய வல்லமில்ல தேவனா இருக்கிறார். அப்ப வசனத்தை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறதானே. அப்ப நம்மள இந்த வசனத்தை அவன் உட்கொள்ளும் பொழுது, அவன் படிக்கும் பொழுது, கேள்விகள் எழும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை பத்தி என்ன பண்ணு சோதனை சொல்லப்படும். அப்ப ரட்சிக்க விரும்புகிற தேவன். இன்னைக்கு எத்தனையோ உலகத்தெல்லாம் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? நம்ம என்னென்ன இங்கே விடலாம். ஆனா ரட்சிப்பு நிறைவேற என்ன பண்ணும்? பிரயாசப்படணும். இந்த ரட்சிப்பு கொடுத்த கர்த்தர் நம்ம ரட்சித்திருக்கிறார், அதற்கு நன்றி சொல்லுங்க. ஒரு நாளும் நன்றி சொல்லிருக்கோமா? ஆண்டு ரட்சித்தாரே, ஆண்டு மாத்தம் வாழ்க்கை இல்லைன்னா என்னை உயிரோடு எல்லாம் விழுங்கிருப்பாங்க. அப்ப இந்த நாள்ல நம்மளை உயிரோடு காக்குறாருன்னா, கிருபையா வச்சிருக்காருன்னா, நம்மளை எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஆனா அந்த வசனத்தை படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம், செவிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம், சோதரம் தேவனுக்காக செயல்படுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம். அப்படி ஒரு கூட என்ன பண்ண சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டு. அந்த கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க, அழுக்கான வசத்தை கலட்டி போடுங்க, பரிசுத்தமா வாழுங்க, உங்க வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். பரிசுத்த தேவனே, அப்பா அற்புதங்களை செய்கிற தேவனே, உங்க வாழ்க்கை இருக்கிற அழுக்கை நீக்கிப்படுவீராக. எந்தெந்த அழுக்கு என் வாழ்க்கையை கரைப்படுத்திக் கொண்டிருக்கிற எங்கள் வருகிற ஆசுவாத தடைபடுத்த அழுக்கு நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த வார்த்தைகளை உட்கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை.